ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு டேட்டு அண்ட் டைம் இருக்குது. அதை கம்பைன் பண்ணி எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டும் இந்த டைமும் வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வரணும். ஈக்குவல் டு இந்த செல் ப்ளஸ் டைம் இருக்கக்கூடிய செல் கொடுத்தோம்னா, இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கம்பைன் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இதில் டேட்டுக்கு பின்னாடி இருக்கிறது நம்பர், டைமுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டெசிமல் நம்பர். இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் டேட் அண்ட் டைம் கிடைக்குது. டேட் அண்ட் டைம் கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரிப்பீட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன். இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, இப்போ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பைப் சிம்பிள் கொடுத்துட்டு, இப்போ வந்து டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா, இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்கே இந்த செல்லில் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்ஸில் பைப் சிம்பிள் கொடுத்துடலாம் கமா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த 8 இருக்கக்கூடிய அந்த செல்லை கொடுத்துட்டு, இப்போ என்டர் கொடுத்தோம்னா இந்த பைப் சிம்பிள் ரிப்பீட் ஆகிடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் HFF கொடுத்தோம்னா அங்கே நம்மளுக்கு இந்த ஃபாண்ட்டு ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ப்ளேபில்ன்ற ஃபாண்ட்டு கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ப்ராக்ரஸ் பார் மாதிரி வந்துடுச்சு. ரிப்பீட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்ரஸ் கூட கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம்னா, இப்போ 19 கொடுத்து என்டர் கொடுக்குறேன், சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி 45 கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 50 கொடுத்து இப்போ என்டர் கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூனிகார்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு யூனிகார் ஃபங்க்ஷன். அதில் நம்பர் ஆர்குமெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு ஃபீல்டு ஸ்டார் வேணும். அதனால் 9733 கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஃபீல்டு ஸ்டார் அப்பியர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாருக்கு பின்னாடி வந்து டெக்ஸ்ட் தான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஈக்குவல் டு யூனிகார் ஃபங்க்ஷன், அதில் 9734 கொடுத்தோம்னா கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அவுட்லைன்டு ஸ்டார் வரும். அவுட்லைன்டு ஸ்டார் இதுவும் டெக்ஸ்ட் தான் பேக்ரவுண்டில் இருக்கும். இப்போது ஸ்டார் ரேட்டிங்ஸ் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன். ரிப்பீட் ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் அந்த யூனிகார் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். 9733 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கமா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஸ்டார்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து அவுட்லைன்டு ஸ்டாரும் வரணும்னா அண்டு சிம்பிள் ஆம்பர்சன் கொடுத்துட்டு மறுபடியும் ரிப்பீட் ஃபங்க்ஷன். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் யூனிகார் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். அதில் நம்பர் ஆர்குமெண்ட் கேட்குது. 9734 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கமா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் வந்து 10 மைனஸ்
10 மைனஸ் அந்த C3ன்ற செல்லை கொடுத்துடலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில் ஆகிடும். இப்போ ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன்டு ஸ்டாரும் அப்பியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ஸும் கொண்டு வரலாம். வேணும்னா இந்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா இங்கே கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.